வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அவன் பொருள் எடுத்து அவனே போடணுண்டா. இந்த ஃபேமஸான சினிமா டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக அந்த விஷயத்த ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்ருக்குங்க. என்விடியா இருக்குல்ல, அந்த ஏஐ சிப்பு, இது அமெரிக்காவோட மிசைல்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட முக்கியமான வெப்பன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஏஐ சிப் சார்ந்த உலகத்தில் எந்த கம்பெனி நீங்கள் டாப்பில் கொண்டு போய் வைப்பீங்க? என்விடியா. அப்பேற்பட்ட என்விடியாவோட ஏஐ சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் ரஷ்யாவோட ஆயுதங்கள்லேருந்து கண்டெடுத்திருக்காங்க. அதுவும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஷ்யாவோட S-71M க்ரூஸ் மிசைல்னு ஒரு வகையிலான மிசைலுங்க. இந்த மிசைலில் இந்த ஏஐ சிப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த மிசைலை பற்றி சொல்லணுன்னாக்கா, எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த ரேடார் கண்ணிலே அகப்படாமல் கரெக்டாக போய்ட்டு ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணோம். எந்த இடத்த நம்ம டார்கெட்டாக செட் பண்ணி அடிக்கிறோமோ அந்த இடத்துல போய்ட்டு அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் இந்த குறிப்பிட்ட மிசைலு. அதுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்விடியாவோட ஏஐ சிப்பு. எவ்வளோ கொடுமை தெரியுதா? ரஷ்யாவோட ஒரு மிக முக்கியமான ஆயுதத்துக்குள்ள என்விடியாவோட சிப்பு. கொடுமை. இந்த S-71M இருக்குல்ல, இந்த க்ரூஸ் மிசைலு, இது ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் இந்த ரஷ்யாவோட ஜெட்ஸில் பொருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் எங்களை அடித்து பொழந்துக்கிட்டு இருக்கான்னு வேறு யாரும் சொல்லலை, யுக்ரைன் அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஏஐ சிப் சார்ந்து யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் யுக்ரைன் தான் கண்டுபிடிச்சிருக்கு இந்த விஷயத்தையே. யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரஷ்யா மிசைல்ஸ் வச்சு அடிக்கிறாங்களே யுக்ரைனில், அந்த தாக்குதல் முடிஞ்ச பிற்பாடு அந்த மிசைல்ஸ் ஒரு டெப்ரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஏஐ பவர்டு சிப்பு உள்ளே இருக்கிறது தெரிஞ்சுது. அந்த சிப்பு என்ன எதுன்னு அவங்க எடுத்து சோதிக்கும் போது தான் இதை தெரியுதா, இந்த காட்சி தான் அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. என்விடியா ஓடுது அப்படின்றது அப்பட்டமாக அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறத பதிவாயிடுச்சுங்க. பேர் கொஞ்சம் அப்படி மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சிப் சார்ந்து மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். பட் யுக்ரைன் அஃபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு என்விடியாவோட ஏஐ சிப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. யுக்ரைன் மிலிட்ரி இந்த எல்லா இமேஜஸையும் அவங்க அனலைஸ் பண்ணி என்னென்ன இமேஜஸ்லாம் எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பப்ளிக் ஃபோரம்லேயே. என்விடியா சிப்ஸ் இருக்குல்ல, இதை எதுக்கு நம்ம ரஷ்யா அந்த மிசைல்ஸில் பயன்படுத்தியிருக்கு? கைடிங்காக. இட் மீன்ஸ் இந்த மிசைல்ஸ்லாம் கரெக்டாக போயிட்டு ப்ரிசைஸாக அந்த அட்டாக்கை பண்ணி முடிக்கணும், அந்த டார்கெட்டை அடிக்கணுன்றதுக்காக என்விடியா சிப்ஸை பயன்படுத்தியிருக்காங்களாமா. இந்த S-71 சொன்னோம் பார்த்தீங்களா, இது 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று கோவியார், இன்னொன்று மோனோக்ரோம். இந்த மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுகாய் 57 ஜெட்ஸ் இருக்குல்ல, ஃபைட்டர் ஜெட்ஸு ரஷ்யாவில், அந்த ஜெட்ஸுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு, இது போல் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக. இதை வச்சு தான் யுக்ரைன் கதையை ஒரு வழியாக்கிட்டு இருக்க ரஷ்யா. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்விடியா சிப்பு. இப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே, என்விடியா என்ன பதில் சொல்கிறாங்க இதுக்குன்னு. போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த S-71 மோனோக்ரோம் இருக்குல்ல, இந்த வேரியன்ட் இருக்க பிறகு மிசைல், இதை வச்சு தான் யுக்ரைனில் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்க ரஷ்யா சமீப காலமாக. இதை யுக்ரைனே இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மிசைலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு லோ அப்சர்வபிள் ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைலுங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எந்தளவுக்கு உயரமாக பறகுதோ அந்தளவுக்கு அது மாற்ற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் தாழ்வாக பறந்துச்சுன்னா எதிரிகள் கண்ணில் மாற்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதான் இதில் ஒரு பியூட்டியே. இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? அப் டு 300 கிலோமீட்டர்ஸ். இதோட பேலோட எவ்வளோ தெரியுமா? 250 கிலோகிராம் பார் ஹெட்டுங்க. இந்த ஒரே ஒரு மிசைல் சார்ந்து மட்டுமே சொல்கிறேன். யுக்ரைன் கிட்டத்தட்ட 2 ஷாக்கிங்கான விஷயத்தை தான் இந்த மிசைல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களே. அதாவது ரஷ்யா அந்த மிசைல்ஸை இந்த ஜெட்டை வச்சு அடித்து முடிச்சிட்டாங்க யுக்ரைனில். அப்புறம் டெப்ரியை கலெக்ட் பண்ணி யுக்ரைனியர்கள் ஃபுல்லாக அதை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. அதில் தான் 2 முக்கியமான ஷாக்கிங்கான விஷயங்கள். அதில் ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி என்விடியாவோட ஜெட்சன் ஆரன் NX சிப்பு, இன்னொன்று சைனாவோட ஹோனோஃபோ TS-130C01 எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கேமரா மாடியூல். அதாவது ரஷ்யாவோட வெப்பனில் அமெரிக்கா சார்ந்த ஒரு தயாரிப்பு, இது பத்தாதுன்னு சைனா சார்ந்த ஒரு தயாரிப்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ஷாக்கிங்கான ட்ரூத் சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்விடியாவோட ஜெட்சன் ஆரன் NX சிப் இருக்குல்ல, இதை பற்றி தான். இதை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஏஐ பவர் கிராஃபிக் யூனிட்டுங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தெரியுமா? ரொபாட்டிக்ஸ்க்காக. அண்ட் இது கூடவே ஆட்டோமேட்டிக் மிஷின் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, அதுக்காகவே என்விடியா உருவாக்கினது தான் இந்த சிப்பு. இந்த ஜெட்சன் ஆரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்லேயே பை பண்ண முடியும். எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்களே. இன்டர்நெட்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். எப்படி நம்ம அமேசானில் எதனா ஆர்டர் போட்டால் கிடைக்கிது, கிட்டத்தட்ட இது போல் இது நீங்கள் வாங்கிக்க முடியும். பிகாஸ் இதில் மிலிட்ரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ ராணுவ ரீதியாக ஒரு விஷயத்தை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரொமோஷன் செல்லிங் சார்ந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறது தடையும் விதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் அது போல் எதுவுமே கிடையாது. அது வாட்டின்னு ஓப்பனாக விட்டாங்க. ஸோ ரஷ்யா ரொம்ப ஈஸியாக இந்த சிப்ஸை வாங்கி
அதர் மார்க்கெட்ஸ் தான் அவங்க வாங்கியிருக்க மாதிரி தெரியுது, சோர்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க டைரெக்டாக ஆர்டர் போட்டு எடுக்க முடியாதுல்ல. ஸோ மற்றவங்க சொன்னால் மற்ற நாடுகள் இதை வாங்கி கொடுக்க ஆளாக இல்லை, அது மூலமே இறக்கியிருக்கான் போல இருக்கு. இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா புட்டினோட வெப்பனை இன்னும் ஸ்மார்ட்டர் ஆக்கியிருக்கு. ரஷ்யாவோட தயாரிப்பு ஏற்கனவே அப்படி இருக்கும், இது பத்தாதுன்னு இந்த சிப்பு வர உள்ள பவர் கொடுக்குறாங்களா, எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஜெட்சன் ஓரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சைனாவோட அந்த ஆப்டிக்கல் கேமரா சொன்ன பாருங்கள், இதோடு சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படின்னா இந்த கேமரா விஷுவல் டேட்டாவாக ஏஐ சிப்புக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி விட்ரும், இந்த NVIDIA சிப்புக்கு. இதுக்கப்புறமா ஹை ரெசல்யூஷன் இமேஜினரி ரியல் டைமில் உருவாக்கப்பட்டுரும். இதுக்கப்புறம் என்ன, டார்கெட்ஸை மேட்ச் பண்ணிவிடும். இதுக்கப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டு டேட்டா பேஸாக அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகி ப்ரிசைஸ் அட்டாக்கை பண்ணி கொடுத்துரும். ப்ரிசைஸ் அட்டாக்குன்னு நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு மிசைலை லான்ச் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்காக லான்ச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய் ஹிட் பண்ணணும். அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது மக்களே. ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக மாற்றி கொடுக்குறது, ரொம்ப ஈஸியாக மாற்றி கொடுக்குறது இந்த சிப்பும் இந்த கேமராவும் தான். எப்படி சிப்பு அமெரிக்கா ஓடுது, கேமரா சைனா ஓடுது. ஆனால் எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரஷ்யாவோட மிசைலில். யாரை புழகிறதுக்கு, யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது அமெரிக்கா. எப்படி போது பார்த்தீங்கன்னா லூப்பு, கஷ்டகால மக்களே. இது இந்த NVIDIA சிப்ஸ் இருக்குல்ல, இதன் மூலமாக இண்டிபெண்ட்டாக டார்கெட்ஸை சர்ச் பண்ணவும் முடியும். எப்பேற்பட்ட விஷயமா மாற்றி வச்சிருக்கல ரஷ்யா. எதுக்காக NVIDIA தயாரிச்சுது, ஆனால் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இதை. ஸோ ப்ரிசைஸாக எனிமிஸோட டார்கெட்ஸ் அச்சு காலி பண்ண இதை பயன்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா இந்த டெக்னாலஜி சார்ந்து இருந்திருக்கு இந்த மிசைல் உருவாக்கத்தில், அது மறுக்க இயலாத உண்மை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சரி, க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. எப்படி NVIDIA சிப்ஸ்லாம் ரஷ்யா கிட்டே போயிட்டு அந்த சைனாவோட கேமரா மாடியூலை வச்சு இவ்வளோ விஷயத்தை அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அவங்க மிரண்டு போய் கிடக்குறாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா, இந்த ரஷ்யாவோட AI பவர்டு கேமிகஸ் ட்ரோன் இருக்குல்ல, B2U, இந்த ட்ரோன்லையும் இந்த NVIDIAவோட ஜெட்சன் ஆரன் சிப் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்யாவோட மிசைலில் பயன்படுத்தியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட முக்கியமான ட்ரோனு அதுலேயும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் இந்த சிப்ஸை எப்படி தான் சோர்ஸ் பண்ணாங்க, இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு எழுந்திருக்க பெரிய கேள்வி, யுக்ரைனுக்கு எழுந்திருக்க மிகப்பெரிய கேள்வி. யுக்ரைன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோன்னா, என்ன மேற்குலக நாடுகள் நம்மளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, எப்படி நம்மளை அடிக்கிறதுக்கான வெப்பன் சார்ந்து எல்லா விஷயங்களும் ரஷ்யாவுக்கு எப்படி தான் போயிருக்கோன்னு குழப்பத்தில் இருக்காங்க அவங்க. அமெரிக்காவுக்கு தர்மசங்கோட இப்போ நிலமை. ஏன்னா யுக்ரைன் கட்சியில் எங்கே டவுட் படும், அமெரிக்கா மேலே தான் டவுட் பட்டு நிற்கும். NVIDIA உலகமே எதிர்பார்த்த விளக்கத்தை இப்போ அழிச்சிருக்காங்க. ஏன்னா ஓவர் நைட்டில் ஒரு கம்பெனி உலக புகழ் பெறுது அப்படின்னா, AI துறை வளர வளர சிப்செட்டோட தேவை அதிகரிக்க NVIDIA பேர் மேலே போயிட்டு இருக்க, ரெவன்யூ குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அப்பேற்பட்ட கம்பெனி சார்ந்து ரஷ்யாவோட மிசைல் பேர் அடிப்படுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு குட்வில்லுக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயமா மாறிடும். NVIDIA பணத்தை நம்ம சொல்கிறாங்க, நோ நம்பாதீங்க அப்படின்றாங்க. எங்களோட சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அவைலபிள் கிடையாதுன்றாங்க. அவைலபிள் இல்லைன்னா வேற எங்கேருந்து வாங்க முடியாதா என்ன? ஓகே ரைட்டு. இந்த ஜெட்சன் ஓரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது கிடையாதுன்றாங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா, இந்த ஹமாஸ் மாதிரி சில அமைப்புகள் இருக்குல்ல, இந்த ப்ராக்ஸியாக செயல்படுற அமைப்புகள், அவங்க வெப்பன்ஸை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா? இந்த நம்ம வீட்டிலலாம் கழிவறையில் பயன்படுத்தும் பைப்பு, அது போல் PVC பைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சு லான்ச்சரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. இது போல் கிடைக்கிற அவைலபிள் சோர்ஸை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும்னு இருக்கும்போது, இந்த AI சிப்செட்டை நீங்கள் வேறு எதுக்கும் உருவாக்கினாலும் அதை மிலிட்ரி பர்பஸ்க்கு ரஷ்யாவில் பயன்படுத்த முடியாதா என்ன? இது சப்பக்கட்டு வழக்கமாக இருக்கல. சரி ஓகே, இது ஆக்சுவலாக நாங்கள் கன்சியூமர் கிரேடு ப்ராடக்டாக தான் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். இதை ஸ்டூடெண்ட்ஸு, டெவலப்பர்ஸு, ஸ்டார்ட் அப்ஸு, இந்த தரப்புகளுக்கு மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியா? நான் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி உங்களை மேனிப்புலேட் பண்ணி இதை வாங்குறது எவ்வளோ நேரம் போகுது? சரி இதே விடுங்க. ஒருவேளை ஏதாவது வயலேஷன் நடந்துருந்துச்சுன்னா, இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். US எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, ஏற்றுமதி பண்ணுற சார்ந்த ஒரு சில பொருட்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும். இது பண்ணணும், இந்த நாட்டுகளுக்கு பண்ணணும், பண்ணக்கூடாது சில கண்ட்ரிஸ்க்கு அப்படின்ட்டு. அங்கே ஏதாவது குளறுபடி நடந்திருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுறோம், பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையோட சாராம்சம் கடைசியில் புரியுதா உங்களுக்கு? NVIDIA தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்க மாதிரி தெரியுது. அதுதான் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. குட்வில் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. யுக்ரைன் நிலைமை இப்போ யோசிச்சு பாருங்களேன். அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க இது ஒன்றும் கிடையாதுங்க, நிறைய ஃபாரின் மேடு பார்ட்ஸ் எல்லாமே ரஷ்யன் வெப்பன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. எங்களை ரஷ்யன்ஸ் வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிறாங்களே, நாங்கள் அந்த வெப்பன்ஸை ஃபுல்லாக அந்த டெப்ரி எடுத்து அனலைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 35 பார்ட்ஸ் இது போல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ NVIDIAவோட சிப்செட் ஒன்று பிடிச்சோம், அப்புறம் சைனாவோட அந்த கேமரா மாடியூல் ஒன்று பிடிச்சோம். இது மாதிரி கிட்டத்தட்ட 35 பார்ட்ஸ் நாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பெரும்பாலான பார்ட்ஸ் எங்கெங்கே திரும்ப ஆரிஜின் ஆயிருக்கு, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஜப்பான், மூணாவது ஸ்விட்சர்லாந்து. அங்கெல்லாம் இருக்க பார்ட்ஸ் எப்படிங்க ரஷ்யா கிட்ட போச்சுன்னு யுக்ரைன் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆற்றாமையில்.
ஏன்னா அவங்க எதிரியை கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை சமாளிப்பாங்களா, பின்னாடி இருந்து காசுக்காக வேலை பார்க்குற நிறைய கம்பெனிஸ் அவங்கள சமாளிச்சுட்டு இருப்பாங்களா? உச்சக்கட்ட கொடுமை. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு நாட்டை நாம் இப்போதைக்கு தனிமைப்படுத்த முடியாது, அது கிளியராக தெரிஞ்சிருச்சு. எப்போ இந்த குளோபலைசேஷன் ஒரு விஷயம் வந்துச்சோ அதுக்கப்புறம் இங்கே எப்படி ஒரு நாட்டை ஐசோலேட் பண்ண முடியும்? ப்ரோ, இந்த ஈரானை பண்ணுறாங்க, நார்த் கொரியா பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியா பண்ணுறாங்களா? அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எந்த ப்ராடக்ட்டும் அவங்ககிட்ட இல்லையா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.